மக்களவை தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது சார்ந்த பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய நிர்வாகம் சார்ந்த விஷயங்களில் குறை என்று பார்க்க வேண்டுமா அல்லது இதில் நடைமுறை சிக்கல் என்று பார்க்க வேண்டுமா என்ற கேள்விகள் எழுகின்றன. இது சார்ந்த பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு ராஜகோபால் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இப்போ தேர்தல் ஆணையத்தோட நடைமுறைகள் சார்ந்த பல விமர்சனங்களை அரசியல் கட்சி தலைவர்கள் முன்வைக்கிறாங்க. இது ஒரு நடைமுறை சிக்கல் சார்ந்த விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கணுமா அல்லது இது ஒரு குளறுபடி அப்படின்ற விமர்சனத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணுமா? தேர்தல் பற்றிய இந்த விமர்சனங்களை நம்ம சரியான முறையில் அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இப்போது ஒரு தேர்தல் நடைமுறைன்னு ஒன்று இருக்குது. பல ஆண்டுகளாக சில வரையறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. அப்போது அந்த சில நாட்கள், அதாவது 2 நாட்கள் அல்லது 3 நாட்களுக்குள்ள எவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற அந்த எண்ணிக்கையை, அந்த சதவீதத்தை வெளியிடுவது வழக்கமாக இருந்து வருகின்றது. அப்படி இருக்கும் பொழுது 11 நாட்களுக்கு பிறகு அந்த சதவீதத்தை அவர்கள் வெளியிடுவார்கள் என்றால் அதன் மீது சந்தேகம் எழுகின்றது. இப்போது ஒரு தேர்தல் ஆணையம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேர்தல் ஆணையம்ன்றது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும். சந்தேகத்துக்கு உட்பட்டு இருக்கும் ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு நல்ல ஒரு ஜனநாயகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க முடியாது. ஆகவே ஒரு நல்ல ஜனநாயகம் என்றால் அந்த தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படுகின்றது, தாமதமின்றி செயல்படுகின்றது, நல்ல விளக்கங்களை அளிக்கின்றது என்றுதான் இருக்க வேண்டும். இப்போ வாக்குப்பதிவு சதவீதத்தில் நிறைய மாற்றங்கள் இப்போ தமிழ்நாட்டில் வெளியானதுலையுமே கூட 3 விதமான எண்ணிக்கை அவங்க தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இப்போ ஒட்டுமொத்தமாக 2 கட்ட தேர்தல் நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு சதவீதத்திலையும் கிட்டத்தட்ட 6% வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்கே தமிழ்நாடு அளவில் செயலியில் ஏற்பட்ட குழப்பம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. நாடளவுலையும் அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குமா அல்லது இப்படி நடைமுறை சிக்கல் அப்படின்ற மாதிரி மட்டும் இதை பார்க்கணுமா இல்லை இந்த விஷயங்களையும் கவனித்து முன்கூட்டியே இதில் நடவடிக்கை எடுத்திருக்கணுமா? இல்லை, எப்பவுமே இந்த முன்கூட்டியே நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ ஒரு பூத்துன்னு எடுத்துட்டீங்கன்னாக்க அந்த பூத்தில் அங்கே செயல்படும் அதிகாரிகள் ஒரு ஃபார்ம் ஒன்று கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் 17C ஒரு கையெழுத்து போட்டு அன்றைக்கி அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் மற்றும் அங்கே இருக்கிற அந்த பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அந்த ஃபார்மில் எவ்வளவு சதவீதம் ஓட்டு போட்டாங்க, எவ்வளவு எண்ணிக்கையில் ஓட்டு போட்டாங்க, ஆண்கள் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க, பெண்கள் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்கன்ற அந்த எண்ணிக்கையெல்லாம் கிளியராக இருக்கும். அந்த தெளிவாக இருக்கும். அந்த எண்ணிக்கையை நீங்கள் கூட்ட வேண்டியதுதான். அதை கூட்டினாங்கன்னா உங்களுக்கு மாநிலத்திற்கு எவ்வளவு எண்ணிக்கை, நாட்டுக்கு என்ன எண்ணிக்கை அப்படின்றது தெரிய வரும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல ஒரு 60% கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு 11 நாட்களுக்கு பிறகு 66% சொல்லும் பொழுது மக்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அப்போ முதல்ல ஏன் 60% சொன்னீங்க, அப்புறம் ஏன் 66% சொல்றீங்க அப்படின்றது ஒரு சந்தேகம் வருது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விளக்கத்துக்கு நாங்கள் எங்களுடைய ஆப்பில் 3 நாட்களுக்கு பிறகே நாங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரல. அந்த ஆப்பில் ஏற்கனவே அந்த எண்ணிக்கை, அந்த சதவீதம்லாம் தெளிவாக குறிப்பிடப்பட்டு இருந்தது என்றெல்லாம் சொல்றாங்க. அது உண்மையா இருக்கலாம். நான் அவங்க மீது நான் சந்தேகத்தை எழுப்பணுன்றதுக்காக நான் இதை பேசல. ஆனால் ஒரு சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி அபவ் சஸ்பிஷன் நம்ம சொல்லும் பொழுது, ஒரு தேர்தல் ஆணையம்ன்றது ஒரு நிர்வாகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். எப்பவுமே ஒரு அரசாங்க அதிகாரினா அவர் எந்த ஒரு சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்டவராக அவர் செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அதுவும் முக்கியமா தேர்தல் ஆணையம் தேர்தல் சமயத்தில் அப்படி இருக்கணும். அப்படி இல்லாம 11 நாட்களுக்கு பிறகு நீங்க ஒரு இவ்வளவு எண்ணிக்கை, இவ்வளவு சதவீதம்னு நீங்க வெளியிட்டீங்கன்னா நிச்சயமாக சந்தேகம் ஏற்படும். இதற்கு காரணம், இதை தவிர்த்திருக்க முடியும். ஏன் தவிர்க்கல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்க, நிர்வாக ஒரு ஒரு செயலற்ற அதாவது இதை தாமதமாக செய்யலாம், இல்லதுன்னா அந்த ஒரு கெடுபிடி இருக்கணும். எப்பவுமே தேர்தல்ன்றது ஒரு இயற்கை இடர்பாடின் பொழுது எப்படி நம்ம உடனடியாக செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கோ, அது மாதிரி ஒரு தேர்தல்ன்ற ஒரு சமயத்தில் அதிகாரிகள் உடனடியாக செயல்பட வேண்டும், தாமதமின்றி செயல்பட வேண்டும், சரியாக செயல்பட வேண்டும். அதற்கு அந்த கட்டுப்பாடு இருக்கணும். இந்த தேர்தல் ஆணையம் அந்த கட்டுப்பாட்டை அவர்கள் அந்த அதிகாரிகள் மீது செலுத்த வேண்டும். ஆணையர்களோட நியமனம் அதுவே கூட ரொம்ப கடைசி நேரத்தில் நடந்தது. புதிதாக ஒரு இணைப்பு அப்படின்ற அடிப்படையிலும் கூட இந்த ஒட்டுமொத்தமான குளறுபடி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற பார்வையும் முன்வைக்கப்படுது. உங்களுடைய கருத்து என்ன?
இதில் ஓரளவு உண்மை இருக்குது. அதாவது தேர்தல் ஆணையர்கள்லாம் இப்போ எப்படி நியமிப்பாங்க அப்படின்னா, ஒரு அனுபவம் உள்ள ஒரு அதிகாரிகள் அவர்கள் வந்து நியமிக்கப்படுவார்கள். மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து அவர்கள் வந்து அந்த தேர்வு செய்யப்படுவார்கள். இப்பொழுது எப்படி நடைபெறுகின்றது என்றால், குஜராத்துடன் ஏதேனும் ஒரு தொடர்பு இருக்கின்றதா என்பது பார்க்கப்படுவது போல் தெரிகின்றது. குஜராத்திலிருந்து வரும் அதிகாரிகள், குஜராத்தை சேர்ந்த அதிகாரிகள் அல்லது குஜராத்தில் பணிபுரிந்த அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது போன்று தெரிகின்றது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த தேர்தல்ல மணிப்பூர்ல அடிக்கடி மறுதேர்தல் நடத்துற மாதிரி இருக்கு. வாக்குப்பதிவு சதவீதம் சார்ந்த முரண் மட்டும் இல்லை, அதே மாதிரி சிசிடிவி பாதுகாக்கக்கூடிய அங்க நிறைய சிசிடிவி கேமரா வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூம்லலாம் இப்போ இவ்வளோ காலம் எடுத்துக்குது. கிட்டத்தட்ட 50 நாட்கள் 7 கட்டங்களாக நாடு முழுக்க இந்த தேர்தலுக்கான நடைமுறைகள்லாம் நடக்குது அப்படின்னா, இதற்கு ஒரு தயாரிப்பு இல்லாம இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்ற எலெக்ஷன் கமிஷன் சந்திக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? இந்த அரசாங்கத்துக்கிட்ட எப்பவுமே வந்து ரிசோர்சஸ்ல எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. அரசாங்கத்துக்கிட்ட உங்களுக்கு நிதி ஆதாரங்கள் ஆகட்டும், இல்லைன்னா உங்களுக்கு மேன் பவர் ஆகட்டும், இதில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. அதை எப்படி நீங்கள் அதை பயன்படுத்த போறீங்கன்றது அந்த பிளான்ல தான் குளறுபடிகள் இருந்திருக்கலாம். இல்லை அந்த பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யறது, செயல்பாட்டில் கொண்டு வருவதற்கான சில அந்த நுணுக்கங்களில் சில தாமதங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு மணிப்பூர் ஆகட்டும், மேகாலயா ஆகட்டும், உத்தரகாண்ட் ஆகட்டும், காஷ்மீர் ஆகட்டும், கன்னியாகுமரி ஆகட்டும், இந்த இடங்கள்லாம் முன்பு தேர்தல் நடக்கலையா? அங்கெல்லாம் நீங்கள் வந்து போலீஸ் அதிகாரிகளை போடலையா? அங்கெல்லாம் நீங்கள் வந்து சரியான முறையில் இந்த வாக்குப்பெட்டிகளை நீங்கள் வந்து பராமரிக்கலையா? இதெல்லாம் ஒரு புதுசாக நடக்கிற போது 52லேருந்து தேர்தல் நடந்துட்டு இருக்கு இந்தியாவில். அதாவது புதுசாக எதுவும் நடக்கலை. இதெல்லாம் வந்து நிர்வாகத்தில் போக போக நடைபெறும் சில குளறுபடிகள் என்று தான் நான் கூறுவேன். இதற்கு காரணம் அதிகாரிகள் தம்முடைய கடமையை சரியாக செய்வதில்லை என்பதுதான். இந்த சிக்கல்கள்லாம், இந்த கேள்விகள்லாம் மற்றொரு கேள்வியையும் எழுப்புது. ஸோ இந்த மாதிரி 7 கட்டமாக நடத்தும் போதே, ஒரு மக்களவை தேர்தல் நடத்தும் போதே இவ்வளவு சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படின்ற ஒரு நடைமுறை எப்படி சாத்தியம் அப்படின்ற ஒரு கேள்வி இயற்கையாகவே எழ வைக்குதா இந்த பிரச்சனைகள்னால? ஒரு நாடு ஒரு தேர்தல் அது வரும்பொழுது பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இப்போது முந்தைய ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையில் இருந்த அந்த குழு வந்து ஒரு அறிக்கையை அவர்கள் சமர்ப்பித்திருக்கின்றார்கள். அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் நான் எப்போ சொன்னது மாதிரி நிதி ஆதாரங்களோ அல்லது வந்து மேன் பவரோ இதிலெல்லாம் எந்த ஒரு குறைபாடும் இந்தியாவில் கிடையாது. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்கன்றது தான். ஆகவே அதை பயன்படுத்துறது யாரு? பயன்படுத்துறது எலெக்ஷன் கமிஷன். அந்த எலெக்ஷன் கமிஷன்ல சரியான அதிகாரிகள் இருக்கணும், சரியான ஆணையர்கள் இருக்கணும். அவர்கள் இருந்தாங்கன்னா நீங்க ஒரு நாடு ஒரு தேர்தல் கூட நீங்க செயல்படுத்த முடியும். அதுக்காக நான் அதை வந்து நடத்தணும்னு நான் சொல்லலை. ஒரு நாடு ஒரு தேர்தலில் பல சிக்கல்கள் இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு, பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. அது நம்ம செயல்படுத்தணுமா வேண்டாமா, நம்முடைய நாட்டுக்கு அது நல்லதா இல்லையான்னு அது பற்றிய ஒரு வாதம் தனியாக நம்ம நடத்தலாம். ஆனால் அதை செயல்படுத்த முடியுமா? நிர்வாகத்தின் அடிப்படையில், நிர்வாக தேவைகளின் அடிப்படையில் உங்களால் அதை செயல்படுத்த முடியுமா என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், நல்ல அதிகாரிகள் இருந்தால், நல்ல ஆணையர்கள் இருந்தால் நிச்சயமாக செயல்படுத்த முடியும். தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் இந்த தேர்தலுக்கான நடைமுறைகளுக்கான எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப நாள் அது நடைமுறையில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. இது மக்களுக்கு நிறைய இன்னல்களை, சிக்கல்களை ஏற்படுத்துது. ஸோ இது வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது வந்து தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணணும். அதாவது தேர்தல் ஆணையத்திற்கு தன் மீது எவ்வளவு நம்பிக்கை இருக்கின்றது என்பதை பொறுத்ததாகும். இப்போ 2004ஆம் ஆண்டு தேர்தல் நடந்தபொழுது 20 நாட்களுக்குள் அந்த தேர்தல் நடைபெற்றது. இப்பொழுது இவ்வளவு ஒரு 3 மாதங்கள் உங்களுக்கு தேவைப்படுகின்றது என்றால், அப்பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய எலெக்ஷன் மிஷினரி மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது என்பதை அது காட்டுகின்றது. அதே சமயத்தில் நீங்கள் சொல்லலாம், நம்ம ஒரு 20 ஆண்டு காலத்தில் வந்து நாட்டில் வந்து பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றன, பல இடங்களில் உங்களுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கின்றன, இவற்றையெல்லாம் நாம் சொல்லலாம். நான் இல்லை என்று சொல்லவில்லை. மாற்றங்கள் நிச்சயமாக நிகழ்ந்திருக்கின்றன. ஆனால் அதே சமயத்தில் இவ்வளவு காலம் உங்களுக்கு தேவைப்படுமா என்று பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக இல்லை. இணைப்பில் வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு ராஜகோபால்.